ஹலோ விவர்ஸ், நேற்று திருச்சியில் தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் கலந்து கொண்ட நன்றி தெரிவிப்பு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அதாவது தமிழக முதல்வராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு நடைபெறக்கூடிய முதல் பொதுக்கூட்டம், முதல் பொதுமக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி இதுவாக இருக்கிறது. பிரம்மாண்ட கூட்டமாக காணப்பட்டது. அதாவது கட்டுக்கடங்காத கூட்டம் காணப்பட்டது. அதாவது அவர்கள் ஒரு 10,000 நபர்கள் கூடுவதற்காக உண்டான ஏற்பாடுகள், பந்தல் போன்ற அமைப்புகள் செய்யப்பட்டிருந்ததாக சொல்லப்பட்டது. இந்த நிலையில் 10,000 சேர்கள் போடப்பட்டன. 5,000 நபர்களுக்கு நுழைவு பாஸ் வழங்கப்பட்டதாக சொல்லப்பட்டு வந்தது. இந்த நிலையில் கூட்டம் கட்டுக்கடங்காத நிலையில் இருந்ததால் பலரும் முண்டியடித்து உள்ளே சென்று விட்டதாக சொல்லப்படுகிறது. பாஸ் வாங்கியவர்கள் பலரும் உள்ளே செல்ல முடியாமல் தவித்து வந்தார்கள். அவர்கள் கூறியதாவது, நாங்கள் பாஸ் வாங்கியிருக்கிறோம், எங்களுக்கு உள்ளே நுழைய அனுமதி கிடைக்கவில்லை, உள்ளே நுழைவதற்கு இடமில்லை. பலரும் பாஸ் வாங்காமல் உள்ளே நுழைந்து விட்டார்கள். இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த தவறிவிட்டார்கள் காவலர்கள் என்பதாக அவர்கள், நாங்கள் பாஸ் வாங்கியதற்கு என்ன பிரயோஜனம் என்பதாக அந்த கூட்டத்தில் வந்தவர்கள் சொல்லியிருந்தார்கள். ஆக அவர்கள் எதிர்பார்த்ததை விட அளவுக்கு அதிகமான கட்டுக்கடங்காத கூட்டம் அங்கு காணப்பட்டது. அதன் பிறகு முதல்வர் விஜய் அவர்கள் ரோட் ஷோவாக மக்களுக்கு பார்த்து கையசைத்த வண்ணம் வந்து கொண்டிருந்தார். அப்போது எல்லா மக்களும் பெரிய உற்சாகத்தோடு அவருக்கு கையசைத்து ஆரவாரம் செய்தார்கள். கூட்டம் பெருமளவில் திரண்டு அங்கு காணப்பட்டது. அப்போது முதல்வர் விஜய் அவர்கள் மேடை ஏறியதும் முதலாவதாக தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டது. பல நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரம் பாடப்பட்டு சர்ச்சை ஆன நிலையில் இந்த நிகழ்ச்சிக்கு முதல்வர் விஜய் அவர்கள் தமிழ் தாய் வாழ்த்து முதலாவதாக பாடுவதற்கு உத்தரவிட்டிருந்தார். அதற்கேற்ப தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டது. பின்பு முதல்வர் விஜய் நிகழ்ச்சி தொடங்கியது. அவர் மக்களுக்கு முதலாவதாக நன்றி தெரிவித்தார். அதாவது ஸ்பெஷல் தேங்க்ஸ் என்று சொன்னார். அதாவது திருச்சி கிழக்கு எனக்கு எப்பவுமே ஸ்பெஷல். எனக்கு 2 தொகுதிகள், பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு, இரண்டும் நான் நின்று ஜெயித்த தொகுதிகள். அது இரண்டும் எனக்கு 2 கண்கள் போல என்பதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் அவர் சொன்னதாவது, தமிழ்நாட்டில் திருச்சி தமிழ்நாட்டிற்கு இதயம் என்று சொல்வார்கள், இதயம் போன்றது என்று சொல்வார்கள். அதற்கேற்ப எனக்கும் திருச்சியும் இதயத்திற்கு ரொம்ப க்ளோஸ் தான். திருச்சி கிழக்கு மக்கள் எனக்கு இதயத்திற்கு ரொம்ப க்ளோஸ் என்பதாக அவர் சொன்ன நிகழ்ச்சியுடன் சொன்னார். அதன் பிறகு தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதிகளும் எனது தொகுதிகள் தான். அதிலும் திருச்சி கிழக்கு ரொம்ப ஸ்பெஷல். திருச்சி கிழக்கு மக்களுக்கு எனக்கு மனப்பூர்வ நன்றிகள், ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ் என்று அவர் சொல்லி ஆரம்பித்தார். மேலும் அவர் சொன்னதாவது, நம்ம பதவி ஏற்று சில வாரங்கள் தான் ஆகியிருக்கிறது. அதற்குள்ள என் மீது விமர்சனங்கள், பழி சொல்வது எதிர்க்கட்சிகள் செய்து கொண்டிருக்கிறது. அவர்கள் 6 மாதம் அமைதியாக இருப்போம் என்று சொன்னார்கள். ஆனால் 6 வாரம் கூட அமைதியாக இருக்க முடியவில்லை. பதவியேற்ற அரை மணி நேரத்திலே ஆரம்பித்து விட்டார்கள். நம்ம கட்சியை பற்றி, நம்ம ஆட்சியை பற்றி குறை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு காரணம் என்ன? அவர்கள் செய்து வைத்து போன போதைப்பொருள் கலாச்சாரம்தான். பெண்களுக்கு எதிராக, குழந்தைகளுக்கு எதிராக கடுமையான குற்றங்கள், அனாச்சாரங்கள், அராஜகங்கள் நடந்தவருக்கு காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் கடந்த ஆட்சியில் போதைப்பொருள் கலாச்சாரம், தெருவுக்கு தெரு, ஊருக்கு ஊர் விட்டு சென்ற போதைப்பொருள் கலாச்சாரம் தான். அதற்காக தான் நான் 700க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் கடைகளை ஒழித்திருக்கிறேன், மூட சொல்லியிருக்கிறேன். மேலும் போதைப்பொருள் கலாச்சாரம் அவ்வளோ சீக்கிரம் அதை முடிவு கொண்டு வர முடியாது. படிப்படியாக அது செய்து முடிக்க வேண்டும். அதற்குள்ளே என் மீது பழி போடுகிறார்கள் என்று அவர் சொன்னார். அடுத்த வாரம் சிங்கப்பெண் அதிரடிப்படை நிகழ்ச்சி தொடங்கப்பட்டு, அதாவது உடனடியாக கேஸ் துரிதமாக நடப்பதற்கு, துரிதமாக சார்ஜ் ஷீட் செய்வதற்கு போன்ற பல விஷயங்கள், பல திட்டங்கள் முன்னெடுத்து செய்ய போகிறேன். சிங்கப்பெண் அதிரடிப்படை தொடங்கப்படுகிறது அடுத்த வாரம். அதை படிப்படியாக இது செய்து முடிக்க வேண்டியது இருக்கிறது.
அடுத்ததாக இந்த திமுக அதிமுக ரெண்டும் கூட்டு சேர்ந்து ஆட்சியை பிடிக்க குறுக்கு வழியில் திட்டமிட்டார்கள். ஒன்று தீய சக்தி, இன்னொன்று தீர்ந்து போன சக்தி. 2 ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டுத்தையும் குறிப்பிட்டு அவர் சொன்னார். இந்த வகையில் அவன் நம்ம தாவேக்கு ஆட்சி அமைக்கக்கூடாது என்பதற்காக பலவிதமான சதி திட்டங்கள் தீட்டினார்கள் டிஎம்கே. அவர் வெறும் தீய சக்தி மட்டும் இல்லை, தூரசக்தி, பாரசக்தி, ஓரசக்தி, அப்புறம் தூர்ந்து போன சக்தி, பலவிதமாக காட்டமாக அவர் டிஎம்கேவை குறிப்பிட்டார். அதன் பிறகு இப்போது உறுதியாக நான் சொல்கிறேன், டிவிகே டிஎம்கே இதற்கு மத்தியில் தான் போட்டி, வேறு எந்த கட்சிக்கும் இங்கே இடமில்லை. இனிமேல் வரக்கூடிய காலங்களில் தாவேகா மற்றும் திமுக இது இரண்டுக்கு மத்தியில் தான் போட்டியே, மற்ற எந்த கட்சிக்கும் இதில் இடமில்லை என்பதாக அவர் சொல்லியிருந்தார். அப்புறம் அதாவது மெஜாரிட்டி நமக்கு கிடைக்காமல் போனது ஒரு சிறிய இதுவாகிவிட்டது. அதாவது நீங்கள் ஆதரிச்சிக்கிற பெருமை ரொம்ப அதிகமாக எனக்கு ஆதரவு கொடுத்து நம்ம ஆட்சியில் அமைக்க வச்சுருக்கீங்க. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஆதரவு கொடுத்துருந்தீங்கன்னா பெரிய மெஜாரிட்டி கிடைச்சிருக்கோம் என்று அவர் சொன்னார். இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை இருக்குது, வரக்கூடிய காலங்களில் நீங்கள் நம்ம தாவேகாவுக்கு அதிகமாக ஆதரவு கொடுப்பீங்க என்ற நம்பிக்கையில் நான் செயல்படுறேன். அந்த நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்குது. இன்னொன்று நிறைய பேர் சொல்கிறாங்க, எம்ஜிஆர் ஆட்சியில் முதல்ல தேர்தலில் வந்தப்போ 1977 கிடைச்சிருக்கிற ஓட் பெர்சன்டேஜோட எனக்கு அதிகமான ஓட் பெர்சன்டேஜ் வந்திருக்குது என்பதாக நிறைய பேர் குறிப்பிட்டாங்க. ஆனால் எம்ஜிஆரோட என்னை கம்பேர் பண்ண நான் விரும்பலை. எம்ஜிஆர் தான். நான் பெரியார், அண்ணா, எம்ஜிஆர் அவங்க வழியில் உங்களோட விஜய் என்பதாக நிகழ்ச்சியோடு சொன்னார். ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் அதிகமாக நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுத்து மெஜாரிட்டி கொடுக்கணும் என்பதாக கேட்டுக்கொண்டார். இனி வரக்கூடிய இடைத்தேர்தலில் அதிகமான பெரும்பான்மை கிடைக்கணும் என்பதாக அவர் சொன்னார். தமிழ்நாட்டில் இருக்க 234 தொகுதியும் என்னுடைய தொகுதி தான் என்பதாக சொன்னார். திருச்சி கிழக்கில் வரக்கூடிய இடைத்தேர்தல் நீங்கள் பெரிய ஆதரவு கொடுக்கணும் என்பதாக அவர் கேட்டுக்கொண்டார். அப்புறம் திமுக இந்த அளவுக்கு வீழ்ச்சி அடைஞ்சது காரணம், அவங்க அண்ணா வழியில் வந்த கட்சியை அடிமை கூடாரமாக மாற்றிட்டாங்க. அதனால தான் அவங்க இப்போ பெரிய காமெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஜென்சி என்ற தலைப்பில் நிறைய இங்கிலீஷ் கலந்த அறிக்கையெல்லாம் கொடுத்து ஒரு காமெடி பண்ணிகிட்ருக்காங்க. அதற்கெல்லாம் இங்கே இடம் கிடையாது. அவங்க அவங்க தன்னுடைய தோல்வியை இன்னும் புரிஞ்சிக்கல. நம்மளை தற்கூரின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. தற்கூரி தான் இப்போது இந்த தேர்தலில் உங்களுக்கு பெரிய கேள்விக்குறி ஆக்கியிருக்காங்க. வரக்கூடிய உங்களுக்கு எதிர்காலத்தை திமுகவோட எதிர்காலத்தையே கேள்விக்குறி ஆக்கியிருக்கிறாங்க. இன்னும் தற்கூரின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதாவது உங்களுக்கு ஓட்டு போட்டால் அவங்க நல்லவங்க, எங்களுக்கு ஓட்டு போட்டால் அவங்க தற்கூரியா? உங்களுக்கு ஓட்டு போட்டவங்க வேறு கிரகத்துலேருந்து ஓட்டு போட்டாங்களா? இந்த மக்கள் தான் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க, அதே மக்கள் தான் இப்போ எனக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இதிலே நீங்கள் புரிஞ்சிக்கலையா? இந்த மக்களை பார்த்து நீங்கள் தற்கூரி சொல்கிறீங்க என்று ரொம்ப ஆவேசமாக அவர் அதை குறிப்பிட்டார். அப்புறம் இன்னொரு விஷயம் நம்ம கோட் சூட்டு போட்டு வர்றது ரொம்ப விமர்சனம் செய்கிறாங்க. கோட் சூட்டுனா என்ன? ஆதிக்க சக்திகள், அதிகார வர்க்கத்தில் உள்ளவங்க அவங்க தான் கோட் சூட் போடணுமா? நம்ம அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, யார் வேணால் போடலாம். நான் கலர் கலராக ஒன்றும் போடலை, கருப்பு வெள்ளை, நம்ம மக்களுக்கு மனசுக்கு ரொம்ப நெருக்கமான கருப்பு வெள்ளையில் தான் நான் போடுறேன், கோட் சூட் போடுறேன். இதை கூட விமர்சனம் செய்கிறாங்க. கருப்பு வெள்ளை நம்ம தமிழ்நாட்டோடைய அடையாளம் என்பதாக அவர் இன்னும் இதை பற்றி நான் விளக்கமாக சொல்ல விரும்பலை என்பதாக அவர் சொன்னார். அதற்கு பிறகு கடைசியாக அவர் எந்த காலத்திலையும் நம்ம தாவேகா கட்சி சமூக நீதியை விட்டு கொடுக்காது, மதச்சார்பின்மையை விட்டு கொடுக்காது, நதிநீர் பங்கீடை விட்டு கொடுக்காது, மாநில சுயாட்சியை விட்டு கொடுக்காது. அதாவது இதற்காக நம்ம எந்த விஷயத்துலையும் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உறுதியாக சொன்னார். கடைசியாக அவர் திருச்சி மக்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லி நிறைவாக அவர் விடை பெற்றார். இதோட இந்த நிகழ்ச்சி நிறைவடைந்தது. நன்றி. அடுத்த அப்டேட்டில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.